அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவராலும் தமிழீழ விடுதலைக்கு போராடிய காவல் தெய்வங்களை நினைவை போற்றும் விதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நாளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக போராடியவர்கள் அனைவரும் நினைவு கூறும் பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் மாவீரர் தினம் வரும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் ஒன்றிணைத்த ஒரு பொதுக்கூட்டமாக, ஒரு மாநாடு போல பெரிய பிரம்மாண்டமாக நடத்தி காட்டும். நாம் தமிழர் கட்சியோட எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும், தேர்தல் பரப்புரையாக இருந்தாலும், தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி நிகழ்வாக இருந்தாலும் இந்த மண்ணில் 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி திரள் நிதியின் மூலமாகத்தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாவீரர் தினத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு திரள் நிதியின் மூலியமாக பணம் தேவை என்கிற கோரிக்கையை உலக தமிழர்களிடம் அண்ணன் சீமான் அவர்களும் முன்வைத்து இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் வைக்கப்பட்டிருந்தது. பல நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் அனைத்து தமிழ் உணர்வாளர்களுமே அதை முன்மொழிந்து இருந்தாங்க. அதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் இந்த திராவிட கூட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் என்ன செய்யுது, அதை எப்படி செய்கிறாங்க, அதை நம்ம எப்படி சில மோசடித்தனம் செய்யலாம், அதை எப்படி கெடுக்கலாம். இப்போ திமுகவில் எப்படி பொதுக்குழு, செயற்குழு, அவர்களுக்கு முப்பெரும் விழா, அவர்களுக்கு பெரியாருடைய பிறந்தநாள் விழா, கலைஞருடைய பிறந்தநாள் விழா, உதயநிதி விழா, ஸ்டாலின் விழா, இப்படி எல்லா விழாவும் எடுக்கிறாங்களோ அதில் நம்ம போய் எந்த தலையிடம் செய்வது கிடையாது, தேவை கிடையாது. அவங்க கட்சிக்கு அவங்க தலைவரை அவங்க கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு அது விருப்பம், அது அவங்களோட செயல். ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மரணித்து போன அனைத்து காவல் தெய்வங்களையும் நினைவு கூறும் விதமாக எடுக்கக்கூடிய இந்த மாவீரர் தினத்தை நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் கொண்டு போகுதுங்கிறது திராவிடத்திற்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாவீரர் தினத்தில் எப்படியாவது நம்ம ஒரு மோசடித்தனத்தை செய்யணும், எப்படியாவது அதில் நம்ம ஒரு கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சி திரள் நிதிக்கு தன்னுடைய வங்கி எண், தன்னுடைய வங்கி சம்பந்தமான விவரங்களை பொது வெளியில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியோட இணையதளத்திலையும் இருக்கிறது, சமூக வலைதளத்திலையும் நிறைய இடத்துல இருக்கிறது. அப்போ பணம் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த வங்கி கணக்கில் போய் தன்னுடைய விவரங்களை அனைத்தும் கொடுத்து அது மூலிமா நாம் தமிழர் கட்சிக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, அதாவது பணம் கொடுத்து உதவுறாங்க. அதன் மூலியமாக தான் நாம் தமிழர் கட்சி இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, திராவிடத்தில் இயங்கக்கூடிய யாரோ ஒருவருடைய வங்கி கணக்குடைய QR கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த QR கோடு என்பதை அந்த மாவீரர் தினத்திற்கான அந்த முகப்பு படத்தில், அந்த விளம்பர படத்தில் அவங்களுடைய அந்த QR கோடை வைத்து இதன் மூலிமா நீங்கள் பணம் செலுத்தலாம்னு சொல்லி சமூக வலைதளத்தில் பரப்பப்படுது. அப்போ இதை ஒரு சிலர் முயற்சி செய்து பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியோடது தானா இல்லை வேறு ஒருவரோடதாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை ஒரு முறை சோதித்து பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம போன்ற உறவுகள் அதை பணம் அனுப்ப முற்படும் பொழுது அதில் என்ன காட்டுதுன்னா, வேறு ஒருவருடைய பெயர் காட்டுது. நம்ம தம்ப்ளைன்லேயே அவங்களுடைய அந்த புகைப்படம் இருக்கிறது, அவருடைய முகநூல் பதிவோட ஐடி கூட இருக்குது. அவருடைய ராஜேஷ் திராவிடன் சொல்லி வைத்திருக்கிறாரு. அதே போல் அவருடைய ஜிபே அக்கௌண்ட்லேயே ராஜேஷ் தான் அவருடைய பேர் இருக்கிறது. அப்போ இது யார் இது போல் திட்டமிட்டு வேலை பார்க்கலாம் பார்த்தா இந்த திராவிட கூட்டம் பொதுவாக திருடுறதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அது ரொம்ப எக்ஸ்பர்ட். அதில் PhD பட்டம் வாங்கினங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். இதுவரைக்கும் திமுக மீது எல்லா தலைவர்களும் எதிர்த்து ஒரு அரசியல் செய்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சொன்ன ஒரு உண்மை என்ன தெரியுமா, திமுகனாவே திருடுவது தான் அப்படிங்கிறது. அதில் யாருமே மாற்று கருத்து சொல்ல முடியாது. அது எல்லா தலைவர்களும் சரி, எல்லா நீதிபதிகளும், எல்லா முன்னோர்களும் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை, திமுகனாவே திருட்டு தான் அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் வேட்டைன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் ஃபகத் பாசில் ஒரு திருடனாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த திருடன் எப்படி நூதனமான முறையில் திருடுறாங்க, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணம் திருடப்படுதுங்கிறத ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அவர் எங்கெல்லாம் கடைகளுக்கு செல்கிறாங்களோ அங்கெல்லாம் UPI பரிவர்த்தனையும் வைத்திருப்பாங்க, அதாவது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அந்த கடையோட சம்மந்தப்பட்ட வங்கி கணக்குக்கு அந்த பணம் போயிடும்னு. அப்போ அந்த வங்கி QR கோடு இடத்துல என்ன பண்ணுவார்னா, ஃபகத் பாசில் தன்னுடைய வங்கி கணக்கோட QR கோடை கொண்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் போய் ஒட்டி வச்சுட்டு வந்துடுவார். அப்போ அந்த கடையில் போய் யார் பொருள் வாங்கிட்டு அதன் மூலிமா பணம் செலுத்தினாலும் சரி, அந்த கடைக்காரர் நினைப்பாரு அவருக்கு பணம் போகும்னு. ஆனால் உண்மையிலே பணம் யாருக்கு போகும்னா ஃபகத் பாசிலோட வங்கி கணக்குக்கு போகும். அதுபோல் அந்த படத்தை பார்த்துருப்பானுங்களோ என்னமோ, இல்லை இவர்களுக்கு இயல்பாகவே அந்த திருடக்கூடிய குணம்னு ஒன்று இருக்கும்ல, திராவிடனாவே திருடன் தானே. அப்போ அந்த குணத்தின் அடிப்படையில் அவர்கள் சிந்திச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாவீரர் தினத்தில் எப்படியும் தமிழர்கள் நிறையா பேர் பணம் அனுப்புவாங்க, மான உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வு இப்படி கொண்ட தமிழர்கள் அனைவரும் அனுப்புவாங்க. அதை நம்ம அந்த பணத்தை திருடணும் அப்படின்னா அதை எடுத்து நம்ம வயிறு வளர்த்து நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு இன்னைக்கு திராவிட கூட்டம் கிளம்பி இருக்கிறது. அதாவது திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் மண்ணை விற்று, காடுகளை அழித்து, மலைகளை உடைத்து, மக்கள் நலத்திட்டத்தில் ஊழல் செய்து, மக்கள் வரி பணத்தில் ஊழல் செய்து, மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி, மக்களை ஏமாற்றி பல நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நாசகார திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுமதித்து, அவர்கள் மூலியமாக கமிஷன் வாங்கி இப்படி கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய திமுக
சொந்த காசை போட்டு அவங்க கொள்ளையடித்த காசை போட்டு அவங்க தேர்தல் செலவு நடத்தலாம், மாநாட்டு செலவு நடத்தலாம், திமுக முப்பெரும் விழா நடத்தலாம், என்ன வேணாலும் நடத்துவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். அந்த நாளுங்கிறது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக விடுதலைக்காக உயிர் துறந்த அனைத்து மாவீரர்களையும் நினைவு கூறும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளில் ஒரு கட்சி ஒரு முன்னெடுக்கும் பொழுது அதை தவறாக மோசடி செய்யும் தரமாக இந்த திராவிடத்தை சேர்ந்த இந்த கூட்டங்கிறது இப்படிப்பட்ட வேலையில் இறங்கியிருக்குது. அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய திருட்டை விட, நீங்கள் மக்களை ஏமாற்றக்கூடியதை விட இது பச்சை அயோக்கியத்தனம் தான் சொல்லி ஆகணும். பொதுவாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பணம் கொடுக்கக்கூடியவர்கள் பெரிய பணம் பலம் படைத்தவர்களோ, பெரிய வசதி படைத்தவர்களோ, பொருளாதார பின்புலம் கொண்டவர்களோ கிடையாது. அன்றாட வேலைக்கு போய் அன்றாட சம்பளம் பெற்றுக்கொண்டு மாத சம்பளம், வார சம்பளம், வெளிநாடுகளில் இருந்து ஒவ்வொருவரும் அனுப்பக்கூடிய அந்த ஒரு பணத்தை திருடுவதற்கு இன்னைக்கு திராவிட கூட்டம்ங்கிறது முயற்சி எடுத்திருக்கிறது என்றால் எப்படி ஒரு கேடுகட்ட ஒரு எண்ணம்னு பாருங்கள். இவர்களிடம் நாட்டை கொடுத்துருக்குறோம், அப்போ நாட்டில் எவ்வளோ தூரம் திருடுவாங்க. சாதாரண ஒரு தனி மனிதன் ஒரு திராவிடத்தை ஆதரிக்கக்கூடியவருக்கு இப்படி ஒரு கேவலமான எண்ணம் எழுகிறது என்றால் இவர்களுடைய கோட்பாட்டை திருடுவது தான். அப்போ நம்மளுடைய அடையாளத்தை திருடினார்கள், நம்மளுடைய வழிபாட்டை திருடினார்கள், பற்றாக்குறைக்கு நம்முடைய இனத்தையும் அழிவை நோக்கி கொண்டு சென்றார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டையும் அவர்கள் கையில் தான் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ இந்த 3 ஆண்டில் எவ்வளோ திருடி இருப்பாங்க, மீதம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் எவ்வளோ திருடுவாங்கிறது பார்த்தா கணக்கிலேயே நம்மளால் சொல்ல முடியாது. சரி, இந்த திராவிட கூட்டம் தான் இப்படி இருக்குது, அவர்கள் எப்போதும் தமிழருடைய விடுதலைக்கும் இன உரிமைக்கும் மொழி உரிமைக்கும் எப்பொழுதும் எதிராகத்தான் இருப்பாங்கன்னு பார்த்தா புதிதாக முளைத்த அந்த அணில் குஞ்சுகள் வேற, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அணில் குஞ்சுகள். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, மாவீரர் தினத்திற்கு அவர்கள் எதிராக காணொலிகள் பதிவிடுவதும், அவர்கள் ட்ரோல்ஸ் பண்ணுறதும், நிறையா மீம்ஸ் போடுறதும் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மாவீரர் தினம்னா என்னன்னு உன் கட்சிக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது விஜயோட எந்த தேதியில் எந்த படம் வரும்னு தெரியும், விஜயோட பிறந்தநாள் தெரியும், 50வது படம் எப்போ வந்துச்சுன்னு தெரியும், 60வது படம் எப்போ வந்துச்சுன்னு தெரியும், துப்பாக்கி படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு தெரியும், கத்தி படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு தெரியும், மெர்சல் படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு தெரியும், இல்லை விஜய் நடித்த படங்களுடைய டேரக்டர் யாருன்னு தெரியும், இல்லை அந்த படத்தில் நடித்த நடிகைகளுடைய பெயர் தெரியும், அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் தெரியும். இதுதான் உனக்கு தெரியும். தமிழருடைய வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? தாவேக்காவின் அணில் குஞ்சுகளுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துவோம். தாவேக்காவின் திரைக்கவர்ச்சியின் மூலியமாக உருவாகி தலைவனாக இன்னைக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களின் வழி வந்தவர்கள் ஏளனம் செய்வதற்கோ கேலி செய்வதற்கோ உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. விஜய் அவர்கள் இராணுவ கட்டுப்பாட்டோடு நம்ம இருக்கணும், நம்மளை விசிலடிச்சா குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாதுன்னு உங்கள் தலைவர் தான் சொன்னார். மாநாட்டில் நம்மளை விசில் அடித்தான் குஞ்சுகள் என்று சொல்லிடக்கூடாதுன்னு அவர் சொன்னார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ரசிகர் அனைவரும் விசில் அடித்தா குஞ்சுகள் தான். அதனால தான் அந்த மாநாட்டில் அவரே அதை பயன்படுத்துகிறாரு. ஆனாலும் நீங்கள் திருந்த போவது கிடையாது. நீங்கள் அக்மாருக்கு விசில் அடித்தா குஞ்சுகள் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சமீப காலமாக உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய தரவுகள், உங்களுடைய மீம்ஸ், உங்களோட ட்ரோல்ஸ் அனைத்தையும் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, இணையதளத்தில் உட்காந்து கொண்டு இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் போட்டுக்கிட்டு மக்கள் மனங்களை வென்று விடலாம் என்று ஒரு அற்பத்தனமான அரசியல் புத்தி உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. இதை விஜய் கண்டுணர்ந்து அதை திருத்திக் கொள்வாரா, இல்லை நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை நீங்களாகவே தலைவனுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரே அதற்காக உழைக்க தொடங்குங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் வீணாக போக போகிறது 100% உறுதி. தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி நீங்கள் பேச முற்படுவதோ, இல்லை மாவீரர் தினத்தை பற்றி எள்ளி நகையாடுவதோ, இல்லை தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதோ என்பது ஒருபோதும் உங்களை இந்த மண்ணில் வெல்ல வைப்பதற்கு உறுதுணையாக இருக்காது என்பதை நினைவில் வைத்து கொண்டு இந்த அரசியல் பயணத்தில் நீங்கள் பயணிக்கணும். அதனால் நம்மளுடைய உறவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு திறநிதியின் மூலியமாக பணம் அனுப்ப விரும்புவோர் என்பது நாம் தமிழர் கட்சியோட இணையதளத்தில் donate.namtamlar.org என்கிற இணையதளத்தில் போய் தங்களுடைய விவரங்களை கொடுத்து பணத்தை கொடுங்க. மற்ற இடையில் இருக்கக்கூடிய இந்த QR கோடு, மாற்று முகவரி, மாற்று வங்கி எண், இது போன்ற எதனா ஒரு செய்திகளை நீங்கள் கண்டிங்க அப்படின்னா அது அனைத்துமே தவறானது. அதன் மூலியமாக யாரும் பணம் அனுப்பிவிட வேண்டாம். இந்த திராவிட கூட்டத்தின் இது போன்ற திருட்டு வேலைகளும் இந்த விசிலடிச்சா குஞ்சுகளுடைய அரசியல் புரிதலற்ற ஒரு பார்வையும் என்பது நம் மண்ணிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு தான். அதனால் அதை அனைத்தையுமே நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நமக்கான அரசியல், நமக்கான கொள்கை, நமக்கான பாதைன்னு ஒன்று இருக்குது, நமக்கான கொள்கை வழிகாட்டின்னு அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய வழி நின்று இந்த மாவீரர் தினத்தை நாம் சிறப்பாக முன்னெடுப்போம்.